நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம மண்டே என்ன சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக அதே போல் தான் நடந்துச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிறிஸ்மஸ், அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நாளைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நெஃப்டியோட இயர்லி எக்ஸ்பிரி, சென்செக்ஸ் என்ன மாதிரி மூமெண்ட்டில் இருக்குது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. நம்ம இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் 2 டேஸாக அந்த இடத்துல தான் தொட்டிருக்கு பாருங்களேன். இது கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் போல். இது இந்த டபுள் டாப் போல் எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் டபுள் டாப் மாரி வச்சுருக்குங்களா. நீங்கள் நம்ம புதன்கிழமை அன்னைக்கு கேண்டில் மட்டும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடு நம்ம இந்த சேனல் பேட்டர்ன் சொன்னோம் தெரியுங்களா, 24,430 இந்த ரேஞ்சு சேனலு ப்ளஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 23,250 இந்த ரேஞ்சு வரைக்கும் மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான மொமெண்டம். கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரே நாளில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோன்னா மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணிடுச்சுன்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்தாப்புல ஆகிடும். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிடும். சரிங்களா, நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இன்ட்ராடேல எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ், இந்த எல்லோ ஜோன் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், நம்ம சண்டே போட்ட வீடியோவில் கூட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாலும் மேலே போகுதுன்னு நினைக்க வேணாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். மேலே போனாலும் திரும்பி வருங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இந்த லோவையும் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே ஒரு 200 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. 250 வரைக்கும் போகும்னு போயிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தனா மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 23,537 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் ஃபர்தராக நல்ல ஒரு டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இடையில இந்த ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிற போது அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 250 அப்படிங்கிற லெவலை ஈஸியாக மார்க்கெட் ரீச் பண்ணிவிடும் ரொம்ப வேகமாகவே. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸு. டபுள் டாப் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு 23,850 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,067 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,200 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெஃப்டியோட ஓஐ டேட்டா ஓவராலாக என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஒரு நாள் லீவு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பெருசாக ஓஐ டேட்டா பில்ட் ஆகாது. 24,000லையும் 23,800லையும் கால் சைடு பில்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,700, 23,500. மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 23,800, 23,700லேயே ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளாரையே முடிக்க பார்ப்பாங்க. பேங்க் நிஃப்டியை முடித்தாங்க பார்த்தீங்களா, அதே போல் எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்தோட எண்டில் இப்போ கிறிஸ்மஸ் தினம் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நண்பர்களே. அதனாலேயே மார்க்கெட்டோட மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெரிய வைலண்ட் மூமெண்ட்லாம் வர காணும் பாருங்கள். ஸ்ட்ராங்காக நிறுத்திடுறாங்க மார்க்கெட்டை. அதுதான் ரீசன் மார்க்கெட் நிற்கிறதுக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல சைட்வேஸ் ஒரு 100 புள்ளிக்குள்ளாரையே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. மந்த்லி எக்ஸ்பீரியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக. ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 51,375 தான். ஃபர்தராக மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. அதே போல் மார்க்கெட் இந்த லோ உடைச்சா தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டு. அது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் வராது. 50,677 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 1000 புள்ளிகள் கீழே விழுகும். அது 49,830 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் விழுகும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 51,400 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 51,457 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. அது 52,250 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். சரிங்களா, இதுதான் ஓவரால் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79,300 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 80,072 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 80,883 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 82,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சென்செக்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 77,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,973 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டா வந்து நாளை தினம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். சரிங்களா, தென் ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி போலவு தான். இந்த லெவலில் பிரேக் அவுட் எப்போ ஆகுதோ அப்போ தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட். இந்த லெவலுக்கு மேலே போகும்போது ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும். 24,150க்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்ட். அது வரைக்கும் கன்சல்டேஷனில் தான் இருக்கும். 23,950 இமிடியட் ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணால் 150 வரைக்கும் போகும். கீழே வந்துச்சு அப்படின்னா 23,500 சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,100 வந்து சப்போர்ட்டு. சரிங்களா, அதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,527 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் மிட் கேப் வந்து பார்த்துடலாம். மிட் கேப்புக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் வீக்னஸ் ஆகும். இந்த லெவலுக்கு கீழே வந்துன்னா 12,465க்கு கீழே வந்துச்சுன்னா 12,000 வரைக்கும் ஒரு 400-500 புள்ளிகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இமிடியட் சப்போர்ட் வந்து 12,650, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,450 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு 500 பாயிண்ட் ஃபால் ஆகும். மேலே வந்துச்சு அப்படின்னா 13,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 13,000க்கு மேலே வந்துன்னா 13,075 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 13,000ங்கிறது ஓஐ டேட்டா படி ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,075, அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 13,240 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மிட் கேப்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13,000க்கு மேலே மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ ஃபர்தராக வந்து இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனல் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் எது வரைக்கும் வருதோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் நாளைக்கான லெவல்ஸு, பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், நம்மளோட ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 2 கிளாஸஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டீமெண்ட் அக்கௌண்ட்டோட கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் தான், தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து எதுவுமே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு மேலேயும் நடக்கும். சரிங்களா, இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.